ஆவணி அவிட்டம் விரத சாப்பாடு பார்க்கலாமா? அன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், அப்புறம் கோவக்காய் இதெல்லாம் போட்டு வெண்டைக்காய் மிக்ஸ்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தோம். கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டார்ட் பண்ணலாமா? கடாயில் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கேரட் பீன்ஸ் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணணும். அதோட ரா ஸ்மெல் போகணும். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃப் பாயில் வெந்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதில் மஞ்சத்தூள், சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சால்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து அதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு 2 கைப்பிடி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா பொரியல் ரெடி. நெக்ஸ்ட்டு இன்னொரு கடாயில் ஆயில், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகலைன்னா ஒரு மைல்டு கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் கேபேஜ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போகணும். ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப் கிளாஸ் பாயில்டு ஆகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. சைட் பை சைடு குக்கரில் பருப்பு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா குக் ஆகிடுச்சு. எடுத்து ஒரு கிண்ணியில் ஊற்றி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கோஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுவும் எடுத்து வச்சிடலாம். அதுவும் இன்னொரு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணால் அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு குக்கர்லேயே 1 பாட் சாம்பார் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஆயில் அஷிஷல் சாம்பார் ஆயில், கடுகு, உளுந்து, அடுத்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, மிக்ஸ்டு வெஜிடபிள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பருப்பு, புளி தண்ணி, சால்ட்டு, மிளகாத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. இன்னொரு கடாயில் ஆல்ரெடி நான் 2 பீட்ரூட் எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பாயில் பண்ணிவிட்டு மறுபடியும் அது ஒரு கடாயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஆஃப் கிளாஸ் மில்க் பால் ஊற்றி அதுவும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பால் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு அதோட ஸ்மெல் போயிட்டு நல்லா சுண்டினதுக்கப்புறம் ஒரு 5 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நெய் போட்டு முந்திரி, ஏலக்காய் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா பீட்ரூட் அல்வா ரெடி. நெக்ஸ்ட்டு ரசம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். கையாலேயே மேஷ் பண்ணி விட்டுட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டுட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு கொதி வரணும். ரொம்ப கொதிக்கக்கூடாது. நுரை கட்டி வரும்போது கடுகு, எண்ணெய், ஒரு வரமிளகாய் தாளித்து கொட்டிட்டா ரசம் ரெடி. டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் பை சைட் நான் வடைக்கு போட்டிருந்தேன். மெது வடைக்கு 4 மணி நேரம் ஊற வச்ச உளுத்தம்பருப்பு அது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 1/2 hour நல்லா கிரைண்டர் ஓட விட்டு இறக்குனிங்கன்னா மாவு ரெடி ஆகிடும். அடுத்து பாயசம் பண்ணலாம். அவல் பாயசம் ஆல்ரெடி நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாயில் நெய் போட்டு ஒரு 2 கப் அவல் போட்டு நல்லா மொறுமொறுன்னு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதில்
1 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவல் போட்டு நாட்டு சக்கரை, ஏலக்காய், நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அவல் பாயாசம் ரெடி. நெக்ஸ்ட்டு கடாயில் ஆயில், ஒரு 2 கத்திரிக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா தயிர் பச்சடிக்காக. அதே கடாயில் ஆயில், 2 கைப்பிடி அளவுக்கு வெண்டைக்காவை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க மொறுன்னு. அதுவும் தயிர் பச்சடிக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தயிர் வாங்கிட்டு வந்திருக்கேன். தயிர் வாங்கிட்டு வந்து நல்லா கட்டி இல்லாமல் விஸ்க்லேயோ இல்லை ஸ்பூன்லேயோ மத்துலேயோ கடைஞ்சி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு சின்ன கடாயில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு தயிரில் தாளித்து கொட்டி வச்சுக்கலாம் ரெடியாக. இன்னொரு இதுலேயும் ஆயில், கடுகு, பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஃப்ரை பண்ணி இன்னொரு தயிரில் எடுத்து கொட்டிக்கலாம். ஏன்னா வெண்டைக்காய் பச்சடியும் கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடியும் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்காக ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணி வச்சிடலாம். நம்ம எப்போ குக் பண்ணி எப்போ சர்வ் பண்ணுறோமோ அந்த டைமில் வெண்டைக்காவும் சரி கத்திரிக்காயும் சரி தயிரில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அடுத்து வடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். வடை ரெடி. வாழை இலை சாப்பாடு ரெடி. தேங்க்யூ.